ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நிஃப்டி 57 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 25,017 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் 81,711 பாயிண்ட்ஸ், 13 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 130 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, 51,278 பாயிண்ட்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 1,503 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. டிஎஸ் வந்து 604 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க. இந்த மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு டிஎஸ் வந்து இன்னைக்கு தான் நாள் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மோரலாட் இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. இன்னைக்கு வந்து டிஎஸ் வந்து நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நெகட்டிவ் ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருந்தாலுமே இன்னைக்கு மார்க்கெட்டில் டாடா எலிக்ஸி, டாடா டெக்னாலஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 16% மேலே இன்னைக்கு ரேலியாக இருந்துச்சு. டாடா டெக்னாலஜிஸ் ஒரு 4% மேலே பிளாக் டீல்னால ஏற்றிருந்தாங்க. அடுத்தது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், இதுவும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் வீடியோலேயே அப்டேட் பண்ணியிருந்தேன். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இன்னைக்கு மட்டுமே 20% ஏற்றிருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ மோராட்டு இன்னைக்கு டாடா குரூப் கம்பெனிஸு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்த பிஎஃப்சி, ஆர்இசி லிமிடெட், இந்த ஷேர் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு ஷேருமே பார்த்தீங்கன்னா 4% மேலே ரேலியாக இருந்துச்சு. இதில் இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து 535 ரூபாவில் இருந்துச்சு, 4% மேலே ரேலியாக இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க ஆர்இசி லிமிட்டடும் 617 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் ரேலியாக இருக்குது. ஸோ இதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ரெண்டு கம்பெனியுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங் பண்ணுற கம்பெனிஸ். முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சில டேட்ஸ்க்கு முன்னாடி சில மந்த்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆர்பிஐ வந்து சில டிராஃப்ட் கைட்லைன்ஸை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங் பண்ணுற கம்பெனிஸ்க்கு எல்லாமே அது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் ஷேர் எல்லாமே கீழே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த செக்மெண்ட்டில் வந்து சில தளர்வுகளை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபண்டிங் பண்ணுறத கொஞ்சம் அதை ஈஸி பண்ணுறாங்க. ஸோ தமிழில் சொல்லணும்னா சில தளர்வுகள் கொடுக்குறாங்க. ஸோ அதனால அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் எல்லாமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அன்றைக்கி இந்த ஆர்இசி, பிஎஃப்சி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு காரணமே தான். ஆர்இசியில் நிறைய பேர் கேட்குறீங்க ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண டிவிடெண்ட் வரலன்னு. ஆக்சுவலாக அது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்டில் ஷோ ஆகுது, பட் அது இன்னும் கிரெடிட் ஆகல. அது எப்படின்னு தெரில. ஆனால் ரெண்டாவது அனௌன்ஸ் பண்ண டிவிடெண்ட் கிரெடிட் ஆயிருக்கு. மோரலாட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட், பிஎஃப்சி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜான்சன் ஃபார்மாகார் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கு. ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 பைசாலாம் நான் வாங்கினேன். நான் பொய் சொல்லலாம், நான் உங்கள்கிட்ட வேணா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு காட்டுறேன். ஸோ நான் வந்து 50 பைசால வாங்கினேன். இந்த ஷேர் நான் எதுக்கு வாங்கினேன்னா, ஆக்சுவலி இது மட்டும் இல்லை, எக்ஸல் அப்படிங்கிற ஒரு ஷேரும் வாங்கினேன். அது வந்து 0.35 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வாங்கினேன். இந்த ஸ்டாக்கெல்லாம் இப்போ நான் ஷேர் மார்க்கெட்டில் ஃபண்டு கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி சில ஸ்டாக்ஸை வாங்குவேன். அப்போ என்கிட்ட வந்து 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா அப்படி வந்து ரிமைனிங் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, இதே மாதிரி வந்து பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். அது எனக்கு ஒரு ஹேபிட் அப்படியே கண்டினியூஸாக இருக்குது. ஸோ அதில் தான் ஜான்சன் ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ரிமைனிங் வர 1 ரூபா 2 ரூபா அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 164 ஸ்டாக் வந்து இந்த ஜான்சன் ஃபார்மாகார் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக்ல இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் ரீசெண்டாட்டு ஒரு 5 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 5%, 4% அப்படி ஏறி இருக்குது. ஒரு 5 நாளில் மட்டுமே இந்த பென்னி ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 25% ரேலியாக இருக்குது. நான் கன்சிடர் பண்ண லெவல் வந்து 50 பைசாலேருந்தே ஸ்லோவாக அப்படி கன்சிடர் பண்ணேன். ஒரு 164 ஷேர் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்கோட கெயின், ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேல்யூ 136 ரூபா, இப்போ அதோட வேல்யூ 236 ரூபா இருக்குது. 73.56% பார்த்தீங்கன்னா கெயினாக இருக்குது. ஸோ பென்னி ஸ்டாக்ஸில் ஆக்சுவலாக அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ரிஸ்க்கும் இருக்குது. நான் அது தெரிஞ்சு தான் அப்படி ஸ்லோவாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் வரதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ ஒரு பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு பலன் கிடச்சிருக்கு. மோரலாட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன்ஸ் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க். ஆக்சுவலாக எஸ் பேங்க் இன்னைக்கு வந்து 24 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக் எல்லாமே 17 ரூபாலேருந்தே நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு வழியாட்டி 24 ரூபா வந்திருக்கு. லாஸ்ட் நான் கன்சிடர் பண்ண லெவல் எஸ் பேங்க்ல 22. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய அளவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ட்ரியே கொடுக்கல எஸ் பேங்க்ல. ஸோ எஸ் பேங்க் வந்து இப்போ ஒரு கோ லெண்டிங் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா நியூடாப் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்க கூட வந்திருக்காங்க. எஸ் பேங்க் வந்து இந்த நியூடாப் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. கோ லெண்டிங் பார்ட்னர்ஷிப் பர்சனலைஸ் ஃபினான்ஷியல் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வேண்டி தான். ஸோ கிரெடிட் ஒர்த்தி இண்டிவிஜுவல்ஸாக இருக்கிற கிரெட் பிளாட்ஃபார்ம் மூலம் மட்டும் தான் அந்த பேமெண்ட்டை பண்ணுவான்னு சொல்கிறாங்க. ட்ரீம் பிளக் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த கிரெட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. கிரெட்டுங்கிறது லெண்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க. இந்த கிரெட்டை இவங்க வந்து இந்த டிஜிட்டல் மெத்தடில் இந்த பேமெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எஸ் பேங்கும் நியூடாப் ஃபினான்ஸும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ கோ லெண்டிங் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமாட்டு தான். ஸோ இதில் வந்து கிரெட் வந்து அஃப்ளோன் மெம்பர் பேஸாக இருக்கிறாங்க. ஸோ இது மூலமாட்டு கிரெட்டோட மெம்பர்ஸுக்கு வந்து காம்படிட்டிவ் ரேட் மூலமாட்டு பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சூப்பீரியர் டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாட்டும் இதில் பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த கொலாபரேஷன் மூலமாட்டு. இது வந்து எஸ் பேங்க்
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூடா ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. பட் எஸ் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல வந்து அப்டேட். ஒரு டிஃபென்ஸ் செக்டார் கம்பெனி. ஸோ அந்த செக்டாரில் நான் தைரியம் மட்டும் உள்ள என்ட்ரி கொடுக்குறேன். ஆக்சுவலாக 287 ரூபா அந்த ரேஞ்சில் என்ட்ரி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டிங் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல வச்சிருக்கேன். இந்த ஸ்டாக் லாஸ்ட் 12 மந்த்ஸில் 125% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 6 மந்த்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வருஷத்தில் மட்டுமே 65% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் இந்த ஸ்டாக் வந்து அவங்களோட ரெக்கார்ட் ஹைலேருந்து 10% வந்து கீழே விழுந்திருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் 301 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. ஸோ என்ன கேட்டால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கு இன்னும் ஒரு 280 ரூபாலாம் வந்துச்சுன்னா அந்த பெல் கம்பெனியில் இன்னும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஐடியாவில் தான் இருக்கிறேன். மோரலாட் இது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவில் வந்து அப்டேட்டு. கோல் இந்தியா வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற எக்ஸ்டெக்யூர்னு சொல்லுவாங்க. அதாவது அதுவும் ஒரு வகையான டேக்ஸ் தான் மொத்தமாட்டு வருது. அது வந்து இப்போ இந்த ஏப்ரல் டு ஜூலை பீரியடில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 24ல் 2.06% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20,071 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து ஏராகோ பீரியடில் 19,666 கோடி வந்து அவங்க பே பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களோட டொமஸ்டிக் கோல் அவுட்புட்டில் 80% வந்து அக்கௌண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டோட்டல் அந்த லெவல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதுவும் ஒரு டேக்ஸ் தான். டோட்டல் லெவல்ஸ் பே டு த கவர்மெண்ட் ஜூலையில் வந்து 4,992 கோடியாக இருக்குது. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 4,789 கோடியாக இருக்குது. ஸோ இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டேக்ஸ் இவங்க எப்படி பே பண்ணுறாங்கன்னா ராயல்ட்டி, ஜிஎஸ்டி, செஸ் ஆன் கோல், அடுத்தது அதர் லெவிஸ் இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோல் ப்ரொடக்ஷன் மூலமாட்டு வர ரெவன்யூ போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க பே பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் கவர்மெண்ட்டுக்கு வந்து 4,417 கோடி பே பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ஒடிசா கவர்மெண்ட்டுக்கு 4,319 கோடி, சத்தீஸ்கருக்கு வந்து 3,950 கோடி, மத்திய பிரதேஷ்க்கு 3,526 கோடி, மகாராஷ்டிராவுக்கு 2,086 கோடி பே பண்ணியிருக்காங்க. 14% ஆஃப் த ராயல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அதே மாதிரி அதாவது அவங்க சேல் பண்ணுற கோலில் 30% ஆஃப் த ராயல்ட்டி வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷனுக்கு பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த ப்ராஜெக்டால் வந்து அஃபெக்டடான பீப்புள் அவங்களுக்கெல்லாம் பே பண்ணுறதுக்கு வேண்டியதான் இதெல்லாம் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோரலாட் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா நம்ம கன்சிடர் பண்ணி ஆக்சுவலாக 850 கன்சிடர் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,500 தாண்டிடுச்சு. ஸோ நாட்கோ ஃபார்மா வந்து 52 வீக் ஹையில் இருக்குது. ஸோ ஃபார்மா செக்டரில் கன்சிடர் பண்ணதில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருக்குன்னா அது நாட்கோ ஃபார்மாவை தைரியமாக சொல்லலாம். ஸ்டில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது என்னோட ஒப்பீனியனில். ஸோ ஆக்சுவலாக கமெண்ட்லேயே கேட்டிருக்கீங்க அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது. ஃபார்மா செக்டரில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் அண்டர் வேல்யூடு தான். பட் இது வந்து இன்னும் கன்சிடரேஷன் லெவலில் தான் இருக்குது. பட் வந்து நான் கன்சிடர் பண்ண லெவல் 850. பட் நான் இந்த லெவலில் என்ட்ரி கொடுக்க மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 1,200 வந்துச்சுன்னா ஸ்லோவாக என்ட்ரி கொடுப்பேன் நாட்கோ ஃபார்மாவில். ஸோ இது வந்து என்னோட ஒப்பீனியன் நாட்கோ ஃபார்மாவில். பட் நீங்கள் நியூ என்ட்ரி இது வரைக்கும் நாட்கோ ஃபார்மாவில் கன்சிடர் பண்ணலாம்னா நீங்கள் வந்து வாங்கலாங்கிறதும் என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் கர்நாடகா பேங்க் பெஸ்ட்டா, சவுத் இந்தியன் பேங்க் பெஸ்ட்டான்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டு பேங்கும் பெஸ்ட் தான். பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கர்நாடகா பேங்க் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா ரீசனாட்டு அப்படி மந்தமாட்டு தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். ஆனால் சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க் ரெண்டும் ஒரே வேல்யூஷனில் தான் இருக்குது. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கர்நாடகா பேங்க் கன்சிடர் பண்ணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ மோரலாட்டு இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேங்கே திணறுது. முக்கியமான காரணம் டெபாசிட் வந்து இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாமே முன்னாடி வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் முன்னாடி டெபாசிட் தான் பண்ணுவாங்க பேங்க்கில் சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட். ஆனால் இப்போ எல்லாமே தைரியமாட்டு ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, எஸ்ஐபி அப்படி வந்து தைரியமாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால பேங்க்கில் டெபாசிட் கம்மியாகுது. ஸோ இது ஒரு மேஜர் இதாக இருக்குது. அதனால வந்து நியூஸ்லேயே போட்டாங்க ஆக்சுவலாக இந்த ஏஜில் இருக்கவங்களாம் up to 45 இருக்கவங்களாம் இன்வெஸ்ட்மெண்ட் தைரியமாக பண்ணுறாங்க. சீனியர் சிட்டிசன் தான் என்ன பே பண்ணுறாங்கன்னா பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால பெரிய பெரிய பேங்கே திணறுது. மோரலாட் இந்த உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இன்னும் இதே மாதிரி நிறைய ஸ்மால் பேங்க்லாம் இருக்குது. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ச்சியில் தான் பயணிக்கிறாங்க. அதாவது 5 to 6% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் வந்து க்ரோத் காட்டுறாங்க. அதனால பெரிய அளவில் இந்த ரிட்டர்ன்லாம் இந்த பேங்க்கில் எதிர்பார்க்க முடியாது. அதனால நான் இந்த பேங்க்லாம் அவாய்ட் பண்ணுறேன். ஸோ மோரலாட் இது வந்து பார்த்தீங்கன்னா உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்பிசிசி அந்த கம்பெனியில் வந்து அப்டேட்டு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 177 ரூபா இருக்குது. இன்றைக்கி 1% ராலியாக இருந்துச்சு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 வந்து போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் வந்து அவங்க வந்து போனஸ் ஷேர் குறித்தான முடிவை அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்கமிங் போர்ட் மீட்டிங்கில் ஆகஸ்ட் 31 வந்து இவங்க போனஸ் ஷேர் குறித்து அறிவிப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2024 மட்டுமே 117% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் 365 நாளில், அதாவது 1 இயரில் வந்து
261% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் 2 இயர்ஸில் 425% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு மேசிவ் கெயின்னு சொல்லலாம் அந்த ஸ்டாக்ல. ஃபைனல் டிவிடெண்ட் வந்து 63 காசு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி இந்த என்பிசிசி ஷேருக்கு. இவங்களுக்கு ரீசெண்டாக ஒரு ஆர்டர் கிடச்சிருந்துச்சு, 15,000 கோடி ஆர்டர். ஸ்ரீநகர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அதுங்கிறது தான் கிடச்சிருந்து. எதுக்குன்னா சேட்டலைட் டவுன்ஷிப் அங்கே வந்து 406 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா அதை டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இவங்களுக்கு அந்த ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா என்பிசி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டிவிடெண்ட் வந்து செப்டம்பரில் உங்களுக்கு கிரெடிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஆகஸ்ட் 31ஆம் தேதி அவங்க வந்து போனஸ் ஷேர் குறித்து முடிவு எடுக்க போகிறாங்க. 2017 வந்து 1:2 அந்த ரேஷியோவில் வந்து போனஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஆகஸ்ட் 31ஆம் தேதி எப்படி முடிவு எடுக்கிறாங்கன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து என்பிசிசி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி 52 வீக் லோவில் இருக்குது ப்ரோ, அதை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த ஷேரில் கன்சிடர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு தெரியல. பட் நான் இது வரைக்கும் இந்த ஷேரில் கன்சிடர் பண்ணதில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் பேஸ்ட் ஸ்டாக்காக தான் இருக்குது. மார்க்கெட் வேல்யூ 4000 கோடியாக இருக்குது. ப்ரைஸ் ட்ரைனிங்ஸ் வந்து 10 இருந்துச்சு. இந்த ஸ்டாக் இந்த 52 வீக்கு லோ வரதுக்கு காரணமே லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து போராட்டிருக்கு. ஆக்சுவலாக அவங்களோட லாஸ்ட் 3 குவார்ட்டர் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட் அந்த ஜூன் குவார்ட்டரில் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் ரொம்பவே போராக இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன். ரெவன்யூவும் சரி ப்ராஃபிட்டும் சரி அடி நல்லா வாங்கியிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து இறங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மோராடு இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஸில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டிங் கிடையாது. 52 வீக் லோவில் இருக்குது. வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களோட ஓன் ஒப்பீனியன். எனக்கு இதில் ஷேர் ஹோல்டிங் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஆப்பிள் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 9 பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் ஐஃபோன் 16ஓட லான்ச் ஈவெண்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 9 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஆப்பிள் ஐஃபோன் 16ஓட ஈவெண்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. லான்ச் ஈவெண்ட் டேட். இது வந்து ஆப்பிள் ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்பிள் பிளான் மூலமாட்டு 6 லட்சம் ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மார்ச் எண்டுக்குள்ளே வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பிள் பிளான் மூலமாட்டு டேரெக்டாக 2 லட்சம் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் இந்த மார்ச் எண்டுக்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க. இதில் உமனோட ஒர்க் ஃபோர்ஸ் வந்து 70% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஸ்ட்ரான், டாடா எலக்ட்ரானிக்ஸ், பெகட்ரான் இது மூலமாட்டெல்லாம் அதிக ஜாப்ஸ் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக அந்த சப்ளை என்ட்ரிக்குள்ளே என்ட்ரியான டாடா குரூப்பு, சால்காம்பு, மதர்சன், ஃபாக்ஸ்லிங்கு, அதே மாதிரி ஸ்டேட் நீ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, மகாராஷ்டிரா இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 84,000 டைரக்ட் ஜாப்ஸும், அடுத்தது வந்து விஸ்ட்ரான், டாடா எலக்ட்ரானிக்ஸ், பெகட்ரான் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80,872 ஜாப்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிறது மார்ச் எண்டுக்குள்ளே வந்து 2 லட்சம் டைரக்ட் ஜாப்ஸும் இந்த ஆப்பிள் பிளான்ட் மூலமாட்டு ஒரு 6 லட்சம் ஜாப்ஸ் டோட்டலாட்டு வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியில் வந்து அப்டேட்டு. மாருதி சுசுக்கி வந்து ஆக்சுவலாக அந்த 10 lakh யூனிட்ஸ் பிளான்ட் வந்து ஆனுவல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி உள்ள 10 lakh யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற பிளான்ட் வந்து ஹரியானா கார்கோடா அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபினான்ஷியல் 25-26 ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதில் சின்ன சுணக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்மால் டிலே இருக்குன்னு சொல்கிறாங்க அதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் ரீசெண்டாக குஜராத்தில் நடந்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்டில் வந்து மாருதி சுசுக்கியோட அவரோட நேம் எனக்கு சரியாக தெரில. மாருதி சுசுக்கியோட ஹெட்டாக இருக்கிற ஒருத்தர், அவரோட நேம் சரியாக தெரில. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா குஜராத்தில் ஒரு 35,000 crore வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அவரோட நேம் வந்து சுசுகி மோட்டார் பிரசிடெண்ட்டாக இருக்கிற தொஷிஹிரோ சுசுகி அவர் தான் சொல்லியிருந்தார். 30,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் செகண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி குஜராத்தில் அமைக்கிறதுக்கு. ஸோ அதனோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியும் 10 lakh யூனிட்ஸ் பெர் ஆனம் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க இந்த கார்கோடா பிளான்ல வந்து கார் ப்ரொடியூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல சின்ன டிலே இருக்குன்னு சொல்கிறாங்க. மோரலாட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கேபிட்டலில் வந்து அப்டேட்டு. ரிலையன்ஸ் கேபிட்டலில் வந்து ஹிந்துஜா குழுமம் டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து அவங்க ரீபிராண்ட் பண்ணுறாங்க இண்டசன் அப்படின்னு சொல்லி. அந்த டேக் ஓவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீபிராண்ட் பண்ணுறாங்க. இந்த பிட்டு ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 9,861 கோடியாக இருக்குது. மோரலாட்டு ஆக்சுவலாக இது வந்து அனில் அம்பானி குரூப் கம்பெனி தான். ஆனால் அது வந்து இவங்க அக்யூர் பண்ண இருந்தாங்க ஹிந்துஜா குரூப். ஆக்சுவலாக அதுக்கு வந்து NCLT அப்ரூவலும் கொடுத்துருந்தாங்க, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். இப்போ டேக் ஓவரும் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து இண்டசன் அப்படிங்கிற நேமில் ரீபிராண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வந்து ரிலையன்ஸ் கேபிட்டலில் வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.